கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். தீவிரவாத தாக்குதல் சதி தொடர்பான விவகாரத்தில் தற்போது மேலும் ஒரு பெண் மருத்துவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, இந்த பெண் மருத்துவர் அவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கடந்த 3 நாட்களாகவே ஜம்மு காஷ்மீர் போலீசார், அங்கு தீவிரவாத ஒழிப்பு படையினர், ஹரியானா போலீசார், குஜராத் போலீசார் என கூட்டாக இணைந்து பல்வேறு தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்திருந்தார்கள். அவர்கிட்ட 2900 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. அதுல ஒரு பெண் மருத்துவர் கார்ல இருந்து பிஸ்டல் மற்றும் AK-56 ரக துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. அந்த பெண் மருத்துவரின் புகைப்படமானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஷாஹின் ஷாஹித் அவரது பெயர். இவர் யார் என சந்தேகிக்கப்படுகிறது என்றால், ஜெய்ஷி முகமது அமைப்பின் தலைவருக்கு சகோதரராக இருக்கக்கூடியவரின் மனைவி என்று கூறுகிறார்கள். அது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக போலீஸ் தரப்பிலிருந்தோ அல்லது பிற புலனாய்வு தரப்பிலிருந்தோ வெளியிடப்படவில்லை. ஆனால் இவர்தான் அந்த உள் மாநிலங்களுக்கு இடையிலான தீவிரவாத தூண்டுதல் செயல்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக டெல்லியில தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக நேற்று வெளியான தகவலில் இவருக்கு முக்கிய டெல்லியில் எங்கு தாக்குதல் நடத்த வேண்டும், எந்த தேதியில் நடத்த வேண்டும் என்பதையெல்லாம் இவர்தான் மற்றவர்களுக்கு தெரிவித்ததாகவும், இவரும் ஒரு மருத்துவர் என்ற ஒரு விஷயமும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக இதுநாள் வரை தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் எப்போதுமே கடைபிடிக்காத வகையில் ஒயிட் காலர் டெரரிசம் என்று சொல்வார்கள், முற்றிலும் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மனித உயிர்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பவர்களை இந்த செயலில் ஈடுபடுத்தி இருக்கிறார். அதில் முக்கிய பங்கு இந்த ஷாஹின் ஷாஹிதுக்கு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் இவர் ஜெய்ஷி முகமது அமைப்பில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவரின் சகோதரரின் மனைவி என்ற ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மிகவும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக தகவலாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா இப்ப நாம் பேசிக் கொண்டிருக்க இந்த நொடியில புல்வாமா, அதாவது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அவர் உமர் முகமதுவின் நெருங்கிய நண்பர் என்றும் கூறப்படுகிறது. ஷாஜித் அகமது அப்படின்றவர் இப்போதைக்கு போலீசாரால் பிடிக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். என்ன மாதிரியான விசாரணை அப்படின்றதெல்லாம் தற்போது வரை தெரியவில்லை. இவரும் அந்த உமருடன் தொடர்பில் இருந்ததா சொல்லப்படுது. அதனால இந்த விசாரணையானதும் முக்கியத்துவம் பெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.